friends, welcome to Vainam's Kitchen. நான் உங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படினு சொல்லலாம் இல்லனா டின்னருக்கு செஞ்சுக்கலாம். சோ நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எப்ப பிடிக்குமோ அப்ப வந்து செஞ்சுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ராகி பூரி வித் பாம்பே சட்னி ரெசிபி தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நம்ம சட்னி பாம்பே சட்னி பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராகி பூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்ல 1/4 கப், அதாவது கரெக்டா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பஃபியா கிறிஸ்பியா வரும். ஸோ அதுக்காக வந்து ரவா சேர்த்துருக்கேன். பின்னெல்லாம் இதுக்கு தக்கன சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து சால்ட்டு இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நல்லா பவுடர்ஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சோண்டு ஆயில் கிரீஸ் பண்ணி நம்ம சோப் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பஃபியா வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்து இருக்கட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். ஸோ அடுத்து வந்து நம்ம பாம்பே சட்னி ரெடி பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கடலை மாவு எல்லாமே. ஸோ இப்போ வந்து டக்குன்னு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தோசை, சப்பாத்திக்கு வந்து இது சூப்பர்பான காம்பினேஷன். இட்லி தோசை கூட நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சூட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் ஸ்லிட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா சாப் பண்ணியிருக்க இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் ஒரு தடவை கலந்துட்டு கிரீன் சில்லி வந்து ஃப்ரை ஆகணும். அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தனியாக ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். இது சிம்ல வச்சுட்டு கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி வந்து உள்ள சேர்த்துக்கலாம். தடவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து கன்சிஸ்டன்சி நம்ம போட்டோடனே நல்லா வந்து திக்காயிட்டே வரும். அந்த கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அது பச்சை வாசனை போற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபைனலாக வந்து சேர்க்க வேண்டியதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதோட லெமன் ஜூஸ் கொஞ்சம் இந்த லெமனோட டச் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து டீசீட் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டெலிஷியஸான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பூரி சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும். தோசை இட்லிக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் நல்லா சோக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். நம்ம வந்து ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால சோக் ஆனதான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் வரும், எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கொயரில் தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைன்னா வந்து லிட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அழுத்துனீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடும். சைட்ஸில் கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பூரி சப்பாத்தி எது வேணால் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ சர்வ் பண்ணும்போது நல்லா அழகாக சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ஹாட்டாக இருக்கணும் பூரிக்கு எல்லாமே, அப்போ தான் வந்து பஃபியாக வரும். சூப்பராக வந்து ராகி பூரி சர்வ் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்னேன், நான் ஏற்கனவே வந்து ராகி தோசை எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சைட் டிஷ் கூட நீங்கள் வந்து வச்சுக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு வந்து வெறும் பூரியை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பாம்பே சட்னி வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். அட் த சேம் டைம் வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி எல்லாமே வந்து அட்டகாசமான காம்பினேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான மீலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். கிட்ஸுக்கும் வந்து நீங்கள் அழகாக வந்து வைக்கலாம். ராகி பூரின்றதுனால உங்களுக்கு வந்து பஃபி ஆகாதான்னு சொல்லிட்டு டவுட் வேணாம். அழகாக வந்து உங்களுக்கு உப்பி நல்லா வரும். ஸோ அவ்வளோதான் வந்து பிடிச்சிருந்தா ரெசிபி வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் வந்து தட்டி விட்டுருங்க, அதுதான் நம்மளோட மோட்டிவேஷன். தேங்க்யூ, பாய்.